இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம்மில் ஒரு குவிஸில் வந்து டீம் ஏவோட ஸ்கோரு டீம் பியோட ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இதில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்பர் எல்லாம் இருக்குது. நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்பர் எல்லாம் இருக்குது. இதோட டோட்டல்ஸ் கேட்குறாங்க. டீம் ஏவோட டீம் பியோட டோட்டல்ஸ் கேட்குறாங்க. எந்த டீம் வந்து சக்ஸஸிவாக 3 சக்ஸஸிவ் ரவுண்ட்ஸ் எந்த டீம் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இன்டீஜர்ஸை எந்த ஆர்டரில் வேணால் ஆட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம பதில் சொல்லிடலாமா? ஏன்னா இந்த ஸ்கோரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இங்கே பாருங்கள், -40 ப்ளஸ் இங்கே இருக்குது, -40 லாஸ்ட்டில் இருக்குது. அவ்வளோதான். ஆர்டர் மாற்றி கொடுத்து ஒரு ட்விஸ்டடாக இந்த சம் கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிள் சம். ஃபஸ்ட்டு டீம் ஏவோட ஸ்கோர் கண்டுபிடிக்கலாம். 40 + 10 + 0. 0ஓட வேல்யூ கிடையாது. -40 + 10 -40 + 10. மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் தான். ஏன்னா மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் தான். ஸோ 40 - 10 30. எந்த டிஜிட்டோட நம்ம சிம்பிளை போட போகிறோம்? 40ஓடது. ஏன்னா அதுதான் பிக்கஸ்ட் டிஜிட். அதனால் -30. சரி, டீம் பி பார்ப்போமா? டீம் பியோட ஸ்கோர் பார்க்கலாம். 10 + 0 + -40. சரியா? ஈக்குவல் டு 10 + 0. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் தான். ஸோ 0க்கு வேல்யூ கிடையாது, அதை எடுத்தாச்சு. அப்போ 10 - 40 என்னது? -30. ஸோ டீம் ஏவோட ஸ்கோரும் டீம் பியோட ஸ்கோரும் ஒன்று தான். டீம் ஏவோட ஸ்கோரும் டீம் பியோட ஸ்கோரும் ஒன்று தான். இன்டீஜர்ஸை எப்படி மாற்றி போட்டாலும், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்பர்ஸை நம்ம எப்படி டிஜிட் 40யை முன்னாடி போட்டாலும் அந்த ஆன்சர் தான் வரும். 40யை பின்னாடி தூக்கி போட்டாலும், அதாவது அதுக்கப்புறம் ஆர்டர்ஸே மாற்றி போட்டாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். இதுக்கு ஆன்சர் என்ன எழுத போகிறோம்னா, both the teams scored the same. Both the teams scored the same. Answer equal to -30. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெண்டாவது கேள்வி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டர்ஸ் மாற்றி இன்டீஜர்ஸ் போடலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன எழுத போகிறோம்? எஸ், we can add the integers in